character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's for friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Hi students, good evening all. So today we are going to see 12th standard Bio-Botany. So last class la namba pollinations பத்தி படிச்சோம் இல்லைங்களா. So today we are going to see a new topic, fertilization. Okay students, so the new topic is fertilization. So already நமக்கு தெரியும் fertilization னா என்னன்றது நமக்கு already தெரியும் இல்லைங்களா. The fusion of male and female gamete is called fertilization. So ஒரு male gametum female gametum ஒண்ணா இணைஞ்சு reproduction நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், fertilization அப்படின்னு சொல்லுவோம். Fertilization in angiosperm is double fertilization time. So gymnosperms angiosperms இருக்குங்களா, male reproductive part and female reproductive part. So angiospermல fertilization type என்னவா இருக்கும், double fertilizationஆ இருக்கும். So நான் ஆல்ரெடி first introduction classலயே சொல்லிட்டேன் double fertilization னா என்ன அப்படின்னு சொல்லிருக்கீங்களா. So அங்க என்னவா இருக்கும், ரெண்டு egg form ஆயிருக்கும். So ரெண்டும் first fuse ஆகிட்டு again என்ன பண்ணும், இன்னொரு male gamete வந்து female gameteோட fuse ஆகி நமக்கு fertilization நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், double fertilization அப்படினு சொன்னோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷனில் என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் டபுள் ஃபர்டிலைசேஷன் ஆர், ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது அங்கே என்னென்ன ஸ்டேஜஸ் நடந்திருக்கு, ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் டு ஃபார்ம் போலன் டியூப் இன் த ஸ்டிக்மா. ஸோ அப்போ அங்கே இருக்கிற போலன் வந்து ஜெர்மினேட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது, போலன் டியூப் ஃபார்ம் பண்ணுது எங்கே, ஸ்டிக்மாவில். ஏன்னா போலன் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஸோ ஒரு பிளான்ட்டில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா ஸ்டிக்மாவில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த போலன் என்ன பண்ணுது, ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் வந்து அங்கே கிரியேட் பண்ணுது. growth of pollen tube in the style. So styleலயுமே என்ன ஆகுது, pollen tube வந்து growth ஆகுது. Direction of pollen tube towards the micropyle of the ovule. So pollen tube வந்து எந்த directionல இருக்கு, towards the micropyle end of the ovule. Entry of the pollen tube into one of the synergids. So synergidsனா நம்ம ஆல்ரெடி நான் last class சொல்லிட்டேன் இல்லைங்களா, it's a 2 egg cell. ஓகேவா, அதுதான் of the embryo sac. Discharge of male gametes. So என்னது, அங்கே வந்து மேல் கேமெட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, சிங்கமி. ஸோ சிங்கமினால் என்னது, இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் 2 cells. ஓகேங்களா, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்டிலைசேஷன். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிங்கமி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ ட்ரிபிள்னா 3 times இல்லைங்களா. ஸோ 3 தடவை என்னவாகுவாங்க, ஃபியூஷன் நடக்கும். அதாவது வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் போலன் டெபாசிஷன் ஆன் த ஸ்டிக்மா டு த என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப் இன் த ஓவியூல் இஸ் கால்டு போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன். ஸோ என்னது, போலன் டெபாசிஷன் ஆன் த ஸ்டிக்மா. பேசிக்கலி என்ன, போலன் வந்து எங்கே டெபாசிட் ஆயிருக்கும், ஸ்டிக்மாவில் தான் டெபாசிட் ஆயிருக்கும். ஓகேங்களா. டு த என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியூல். ஸோ அப்படி டெபாசிட் ஆன அந்த போலன் வந்து ஓவியூலுக்கு என்ட்ரு ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிஸ்டல் இஸ் என்னது, காம்பினேஷன் ஆஃப் ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இது 3 சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஸ்டல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. It is a dynamic process which involves recognition of pollen and to promote or inhibit its germination and growth. So it's a dynamic process னா என்ன சொல்லலாம், it can be changed. ஓகேவா, ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, it's a dynamic process. ஸோ எதுக்காக இது வந்து ஒரு டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விச் இன்வால்வ்ஸ் த ஜெர்மினேஷன் அண்ட் growth ஆஃப் த போலன். ஸோ ஒரு போலன் வந்து அங்கே ஜெர்மினேட் ஆகிறதுக்கும் அது அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது என்னவா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போலன் ஆன் த ஸ்டிக்மா. ஸோ நமக்கே ஆல்ரெடி தெரியும் போலன் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃப்ளாரில் ஸ்டிக்மாவில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இன் நேச்சர் எ வெரைட்டி ஆஃப் போலன் ஃபால் ஆன் த ரிசெப்டிவ் ஸ்டிக்மா பட் ஆல் ஆஃப் தெம் டு நாட் ஜெர்மினேட் அண்ட் பிரிங் அவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ என்னென்னா நிறைய போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவில் போய் ஸ்டிக் ஆகி இருந்தாலும் அங்கே என்ன நடந்திருக்காது, எல்லா போலன் கிரெயின்ஸுமே ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ரிசெப்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டிக்மா ரிசீவ்ஸ் த போலன். இஃப் த போலன் இஸ் கம்பேட்டபிள் வித் த ஸ்டிக்மா இட் ஜெர்மினேட்ஸ் டு ஃபார்ம் எ டியூப். ஸோ என்னன்னா அப்போ ஸ்டிக்மாவில் இருக்கிற அந்த ரிசெப்டிவ் பார்ட் தான் என்ன பண்ணுது, போலன் கிரெயின்ஸ் அட்ராக்ட் பண்ணி அது மேலே சேமிச்சு வச்சுக்குதுன்னு நம்ம சொல்லிடணும் இல்லைங்களா. ஸோ அப்படி அங்கே இருக்கும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மாவோட ஒத்து போனால் மட்டும்தான் என்னவாகும், அங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is facilitated
secreted by the stigmatic fluid in wet stigma and pellicle in dry stigma. So ஓகேவா, இது எப்படி அங்கே சத்தியம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெட் ஸ்டிக்மாவில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணுது, அந்த போலனை வந்து அட்ராக்ட் பண்ணி அது மேலே வச்சுக்குது இல்லைங்களா. ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, இன்செக்டோ பேர்ட்ஸோ எல்லாமே அதை அட்ராக்ட் பண்ணி அங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஓகேங்களா. ஸோ தீஸ் டூ ஆல்சோ டிசைட் த இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் compatibility of the pollen through recognition rejection protein reaction between the pollen and the stigma surface. ஸோ இப்போ நிறைய pollen grains வந்து ஸ்டிக்மாவில் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் எது வந்து அந்த ஸ்டிக்மாட்டிக் நேச்சரோட ஒத்து போகுது இல்லை ஒத்து போகலை அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ப்ரோட்டீன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டி மே எக்ஸிஸ்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். தட் மீன்ஸ் அதுக்கு பேர் தான் அது இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்குள்ளே இன்கம்பேட்டபிலிட்டி மீன்ஸ் ஒத்து போகாத தன்மை இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸாக இருந்துச்சுன்னா, ஒரே ஸ்பீஷியஸில் இன்கம்பேட்டபிலிட்டி நேச்சர் அக்கர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. த லேட்டர் இஸ் கால்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ த லேட்டர் இஸ் கால்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா இந்த இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் விசிபிள் சேஞ்ச் இன் த போலன் சூன் ஆஃப்டர் இட் லேண்ட்ஸ் ஆன் ஸ்டிக்மா இஸ் ஹைட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போலன் கிரெயின் வந்து ஒரு ஸ்டிக்மாவில் போயிட்டு சேவ் ஆகும்போது அங்கே நடக்கிற அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஹைட்ரேஷன். என்னது, வாட்டர் லாஸ். ஓகேங்களா. The pollen wall proteins are released from the surface. During the germination of pollen, its entire content moves to the pollen tube. The growth is restricted to the tip of the tube and all the cytoplasmic content move to the tip of the region. So என்னன்னா இங்க pollen wall proteins are released. So அப்படி போயிட்டு அந்த pollen வந்து ஸ்டிக்மால உட்காரும்போது அந்த போலன்ஸோடைய வால் ப்ரோட்டீன்ஸ்லாம் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகிடுது. எங்கன்னா அந்த ஸ்டிக்மாவுடைய சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் ஆகிடுது. டியூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் இட்ஸ் என்டர் த கண்டென்ட் மூவ்ஸ் இன்டு த போலன் டியூப். அப்போ போலன் அங்கே வந்து ஜெர்மினேட் ஆக அது எல்லாமே எதன் உள்ள போகுது, அந்த கிரியேட் பண்ணிட்டு இருந்தால் அந்த போலன் டியூப் வழியாக போய் லாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், ஓவரியில் போய் சேரும். அப்போ தான் நமக்கு என்ன நடக்கும், அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா. So the remaining part of the pollen tube is occupied by a vacuole which is cut off from the tip by callous plug. The extreme tip of pollen tube appears hemispherical and transparent. So என்னது, அது ஜெர்மினேட் ஆன அந்த போலன் மட்டும்தான் போலன் டியூப் வழியாக ஓவரியில் போய் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் என்னவாயிடுது, ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டு சேவ் ஆகிடும். ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து when viewed through the microscope. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த போலன் கிரெயின்ஸை வந்து அந்த வேக்யூலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா அது என்ன ஷேப்பில் இருந்துச்சு, ஹெமிஸ்பெரிக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுதான் மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்க்கும்போது திஸ் இஸ் கால்ட் கேப் பிளாக். அதனால தான் அது பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேப் block. As soon as the cap block disappear, the growth of the pollen tube stops. அப்போனா என்னென்ன, அந்த கேப் பிளாக் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அங்கே என்ன இருக்கும், போலன் டியூப்ஸோட ஜெர்மினேஷன் வந்து அங்கே நடக்கும். சப்போஸ் அந்த கேப்லாக் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு அந்த பிளான்ட்டில் அப்படின்னா அங்கே என்ன நடக்காது, போலன் டியூப்போட க்ரோத் வந்து அங்கே இருக்காது, ஸ்டாப் ஆகிடும் அதோட. ஓகேங்களா. அதான் தென் போலன் டியூப் இந்த ஸ்டைல். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டிக்மாவில் எப்படி போலன் டியூப் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டைலில் எப்படி போலன் டியூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆஃப்டர் த ஜெர்மினேஷன் த போலன் டியூப் என்டர்ஸ் இன்டு த ஸ்டைல் ஃப்ரம் த ஸ்டிக்மா. ஸோ ஸ்டிக்மாவில் வந்து ஜெர்மினேஷன் நடந்ததுக்கப்புறம் போலன் டியூப் எங்கே போகும், அடுத்து ஸ்டைலுக்கு தான் போகும். ஓகேங்களா. த க்ரோத் ஆஃப் த போலன் டியூப் இந்த ஸ்டைல் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல். ஸோ அந்த போலன் டியூப் வந்து ஸ்டைலில் என்டர் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. அதை பொறுத்து தான் ஸ்டைலில் வந்து போலன் டியூப் வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இருக்குன்னு பார்க்கலாம். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல். ஒன்று வந்து ஹாலோ ஆர் ஓப்பன் ஸ்டைல், சாலிட் ஸ்டைல் ஆர் க்ளோஸ்டு ஸ்டைல், செமி சாலிட் ஆர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்டைல். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு மொத்தம். என்னென்ன, ஹாலோ ஆர் ஓப்பன் ஸ்டைல், சாலிட் ஸ்டைல் ஆர் க்ளோஸ்டு ஸ்டைல், செமி சாலிட் ஆர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதனை பற்றின டீட்டெயில் ஸ்டடி தான் நம்ம இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஹாலோ ஸ்டைல் ஆர் ஓப்பன் ஸ்டைல். ஸோ ஹாலோ ஸ்டைலுக்கு இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொன்னோம், ஓப்பன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இந்த ப்ராசஸில் ஸ்டைல் என்னவா இருக்கும், ஓப்பன் ஆகியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ காமன் அமாங் மோனோகாட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டைல் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மோனோகாட்ஸ், சிங்கிள் ஸ்டீடட் பிளான்ட்டில் தான். ஸோ டைகாட்ஸ் மோனோகாட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ மோனோகாட்டில் தான் என்ன மாதிரி ஆஃப் ஸ்டைல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஓப்பன் ஸ்டைல் ஆர் hollow style அப்படின்னு சொல்லணும். A hollow canal running from the stigma to the base of the style is present. The canal is lined by a single layer of granular canal cells, that means transmitting tissue. அப்போ அந்த ஸ்டிக்மாக்கும் ஸ்டைலுக்கும் நடுவில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, a hollow canal. ஓகேங்களா.
அது ஹாலோ கேனல் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் நம்ம இதுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்கோம், ஹாலோ ஸ்டைல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா. தே செக்ரிகேட் mucilaneous substances. The pollen tube grows on the surface of the cell lining the stylar canal. The canal is filled with secretions which serve as a nutrition for growing pollen tubes and also controlling incompatibility reaction between the style and the pollen tube. So இது என்ன, இந்த ஸ்டைலில் வந்து என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகுதுன்னா mucilaginous substance வந்து அங்கே செக்ரிகேட் ஆகிறதுனால the pollen tube grows on the surface of the cell. So ஆல்ரெடி pollen grains வந்து எங்கே நம்ம ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம், ஸ்டிக்மாவில் தான் சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி, தட் மீன்ஸ் அதுதான் அதில் மேலே போய் படிஞ்சிருக்கிறதுனால தான் அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்குது நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ the canal is filled with secretions which serve as nutrition for growing pollen tubes. So இந்த substances வந்து அந்த ஸ்டைலர் கேனலில் போய் செக்ரிகேட் ஆகிறதுனால அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, நிறைய நியூட்ரிஷன் வந்து அந்த போலன் டியூபுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே அங்கே செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கண்ட்ரோலிங் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் பிட்வீன் த ஸ்டைல் அண்ட் த போலன் டியூப். ஸோ அப்போ நியூட்ரிஷன் நிறையா அங்கே செக்ரிகேட் ஆகிறதுனால ஸ்டைலுக்கும் போலன் டியூபுக்கும் இடையேயான அந்த இன்கம்பேட்டபிலிட்டி, தட் மீன்ஸ் ஒத்து போகாத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. The segregation contains, ஸோ அது என்னென்ன மாதிரியான chemicals வந்து செக்ரிகேட் பண்ணுதுன்னு பாருங்களேன். carbohydrates, lipids and some enzymes like esterase, acid phosphates as well as compatibility controlling proteins. So இது செக்ரிகேட் பண்ற என்னென்ன substances, carbohydrates, lipids and some enzymes like esterases, acid phosphates as well as the compatibility controlling proteins. So இதெல்லாம் தான் the substances which helps to reduce the incompatibility between the style and the pollen tube. Okay வா. அடுத்து solid style. ஸோ இன்னொரு செகண்ட் டைப் என்னது, சாலிட் ஸ்டைல் ஆர் க்ளோஸ்டு டைப். ஸோ இதில் ஸ்டைல் வந்து என்ன மாதிரி இருக்கும், க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும். இட் இஸ் காமன் அமங் டைகாட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஸ்டைல் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா டைகாட், தட் மீன்ஸ் டபுள் சீடட் பிளான்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கோர் ஆஃப் எலாங்கேட்டட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல் கால்ட் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. ஸோ அங்கேயுமே என்னவா இருக்குது, அங்கேயும் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இங்கேயும் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த லைனிங் செல்ஸ் ஆஃப் ஹாலோ ஸ்டைல் அண்ட் டஸ் நாட் சேம் ஃபங்க்ஷன். ஸோ இதுவுமே என்னது, அங்கேயும் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இருக்குது, ஹாலோ ஸ்டைல்லையும் க்ளோஸ்டு டைப்லையும் வந்து என்னவா இருக்குது, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் என்ன, அதோட ஃபங்க்ஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா, ஹாலோ டைப்புக்கும் சாலிட் டைப்புக்கும். It contents are also similar to the content of those cells. The pollen tube grow through the intercellular spaces of the transmitting tissue. So அப்போ ஹாலோ டைப்புக்கும் சாலிட் டைப்புக்கும் என்னது, ஒரே மாதிரி செல் கண்டென்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஓகேங்களா. ஸோ the pollen tube grows through the intercellular spaces. ஸோ அது இடைப்பட்ட இருக்கிற அந்த ஸ்பேஸில் தான் அந்த pollen tube என்னவாகுது, க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம சொல்கிறோம் சாலிட் டைப் ஆர் க்ளோஸ்டு டைப். ஸோ அடுத்து செமி சாலிட் டைப் ஆர் ஹாஃப் க்ளோஸ்டு டைப். ஸோ இது ஃபுல்லி க்ளோஸ்ட், இது வந்து என்னது, ஆஃப் க்ளோஸ்ட். ஓகேங்களா. திஸ் இஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் சாலிட் அண்ட் ஓப்பன் டைப். ஸோ இது ரெண்டுமே என்னது, ஹாலோ டைப்புக்கும் சாலிட் டைப்புக்கும் இன்டர்மீடியேட்டில் இருக்கிற அந்த டைப்புக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆஃப் க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்கிறோம். there is a difference of opinion on the nature of transmitting tissue. ஸோ இப்போ இதில் transmitting tissue present ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம், முன்னாடி ஹாலோ டைப்லையும் transmitting tissue present ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோமா. பட் ஆஃப் க்ளோஸ்டு டைப்பில் என்னென்னா there is a difference of opinion on the transmitting tissue. ஸோ இது transmitting tissue இருக்கிறதுல வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சம் ஆத்தர்ஸ் கன்சிடர் தட் இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் சாலிட் ஸ்டைல்ஸ் வைல் அதர் கன்சிடர் த லைனிங் செல்ஸ் ஆஃப் த ஹாலோ ஸ்டைல் ஆல்சோ ஹேஸ் எ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஆத்தர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ வந்து எதில் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, க்ளோஸ்டு டைப்பில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாலோ டைப்லையும் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற இது கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ஓகே, the next topic is entry of pollen tube into the ovule. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி pollen tube வந்து ஸ்டிக்மாக்குள்ளே என்ட்ராச்சு, ஸ்டைலுக்குள்ளே என்ட்ராச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ எப்படி ஓவியல்குள்ளே வந்து இந்த pollen tube என்ட்ரு ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். there are 3 types of pollen tube entry into the ovule. ஸோ இதுலேயுமே என்ன இருக்குது, 3 types இருக்குது ஓவியல்குள்ளே என்ட்ரு ஆகிற ப்ராசஸ்க்கு. ஸோ the first process is porogamy. The first one is porogamy, when the pollen tube enters through the micropyle. ஸோ என்னென்னா, மைக்ரோபல் வழியாக போகி ஓவியில் ரீச் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், போரோகேமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்களேன், இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ திஸ் இஸ் த போரோகேமி. ஸோ திஸ் இஸ் த போலன் டியூப். ஸோ மைக்ரோபெல். ஸோ அப்போ மைக்ரோபெல் வழியாக ஓவியில் போய் சேர்க்குற அந்த போலன் டியூப் இருக்குங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், போரோகேமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள்,
chalosogamy when the pollen tube enters through the chalosa. So நம்ம chalosaலாம் என்னன்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி diagrammatic representation of ovule. ஸோ chalosa வழியாக போகும்போது அந்த pollen tube வந்து chalosa வழியாக போகி ஓவியூல ரீச் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் chalosogamy அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அடுத்து mesogamy. ஸோ mesogamy-னா என்னென்னா when the pollen tube enters through integument. ஸோ integument நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல outer covering of the ovule தான் நம்ம என்ன சொல்கிறோம் integumentனு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ integument வழியாக அந்த pollen tube வந்து ஓவரியை ரீச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் mesogamy. அப்போ 3 டைப்ஸில் வந்து pollen tube வந்து ஓவியூல ரீச் ஆகுது. ஸோ chalosogamy, mesogamy, porogamy. ஓகேங்களா. ஸோ அடுத்து entry of pollen tube into embryo sac. ஸோ pollen tube எப்படி வந்து embryo sac-ல ரீச் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். irrespective of the place of entry of pollen tube into ovule, it enters the embryo sac at the micropylar end. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஓவியூல் வந்து எப்படி pollen tube வந்து எப்படி ஓவியூல ரீச் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் embryo sac வந்து எப்படி pollen tube என்டர் ஆகுது அப்படின்னா it enters through the micropylar end. micropylar end வழியாக தான் போகி pollen tube வந்து எங்கே ரீச் ஆகுது embryo sac வந்து ரீச் ஆகுது. The pollen enters into embryo sac directly into one of the synergids. So synergids அது ரெண்டு egg cells அப்படின்னு நம்ம பார்த்தோமா. அப்போ வந்து ரைட் சைடில் ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ இந்த pollen tube வந்து எப்படி ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் போய் தான் என்னவாகும் embryo sac வந்து ரீச் ஆகும். The growth of pollen tube towards the ovary, ovule and embryo sac is due to the presence of chemotropic substances. ஸோ என்னென்னா இந்த pollen tube வந்து எப்படி இந்த ஓவியூல ரீச் ஆகும்போது அது growth ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is due to the presence of chemotropic substances. The pollen tube after traveling the whole length of the style enters into the ovary locule where it is guided towards the micropyle of the ovule by the structure called obturator. நோட் பண்ணிக்கங்க obturator. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க the pollen tube after traveling the whole length of the style என்னது ஸ்டைலில் அது ஃபுல்லாக பாஸ் ஆகி ஓவரிக்குள்ளே வரும்போது enters into the ovary locule where it is guided towards the micropyle of the ovule. ஸோ அப்போ அது ஓவரிக்குள்ளே போகும்போது அங்கே என்ன நடக்குது அதோட டைரக்ஷனை மாற்றி மைக்ரோபைல் எண்ட் வழியாக அந்த pollen tube வந்து போக வைக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் obturator. that means அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்கிறோம் obturator அப்படின்னு சொல்கிறோம். After reaching the embryo sac, a pore is formed in pollen tube wall at its apex or just behind the apex. So once the pollen tube is entered into the embryo sac, there is a pore. Pore means another, it's a hole like structure வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. The pollen tube does not grow beyond it in the embryo sac. The tube nucleus disorganizes. So embryo sac போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே pollen tube-ஓட growth வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா. லாஸ்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் என்னது embryo sac-ல தான் pollen tube போய் ஸ்டாப் ஆகும். ஓகே. அடுத்து டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபர்டிலைசேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S.G. Navastin and L. Gingod in 1898 and 1899 observed in Lilium and Fritillaria that both the male gametes released from a male. So double fertilization என்னது 2 male gamete ஒரு female gamete வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு male gameteம் அந்த female gameteம் ஃபியூஸ் ஆகி தென் அகெயின் இன்னொரு ரிமைனிங் இருக்கிற மேல் கேமெட்டோட அந்த ஃபீமேல் கேமெட் மிங்கிள் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு யார் இது பண்ணியிருக்காங்க S.G. Navastin and L. Gingod in the year 1898 and 1899. ஸோ எந்த ஃப்ளாரில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா லில்லியம் அண்ட் ஃப்ரிட்டிலேரியா அப்படின்ற ஃப்ளாரில் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா both the male gametes released from a male. ரெண்டு மேல் கேமெட்ஸுமே ஒரு மேலில் இருந்தால் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்றத வந்து இவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணியிருக்காங்க. male gametophyte are involved in the fertilization. ஸோ அப்போ எந்த மேல் கேமெட் வந்து ஃபர்டிலைசேஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த மேல் கேமெட்டோஃபைட்லேருந்து தான் என்னது 2 மேல் cells வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They fertilize 2 different components of the embryo sac. Since both the male gametes are involved in fertilization, the phenomenon is called double fertilization. அப்போ என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒரே ஒரு ஃபீமேல் கேமெட்ஸோட 2 மேல் கேமெட் வந்து தனித்தனியாக மிங்கிள் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டபுள் ஃபர்டிலைசேஷன். அண்ட் இட் இஸ் யூனிக் இன் angiosperms. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க angiospermஸில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மேல் gametes fuses with the egg nucleus, that means syngamy, to form zygote. ஸோ அப்போ ஒரு மேல் கேமெட் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகி என்ன அங்கே ஃபார்ம் பண்ணுது zygote ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் syngamy. ஓகே. ஸோ இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் சீடு. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்குது தான் எம்ப்ரியோ. ஸோ திஸ் இஸ் த எண்டோஸ்பெர்ம்.
தென் எம்ப்ரியோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஃபெர்டிலைசேஷன் இன் angiosperms இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இன் angiosperms கொடுத்துருக்காங்களா. ஸோ திஸ் இஸ் த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகேவா, இது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் மேல் நியூக்ளியை நமக்கு என்ன இருக்குது, 2 மேல் நியூக்ளியன் இருக்குங்களா. ஸோ 1 2 ப்ரெசென்ட் ஹியர். இங்கே பாருங்கள், இது வந்து ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ ஓவியூலில் இதுதான் வந்து என்னது ஆன்டிபோடல். ஸோ இது வந்து செகண்டரி நியூக்ளியஸ். தென் திஸ் இஸ் த எக். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துலேருந்து எப்படி நம்ம ஒரு சீடில் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு நியூக்ளியஸ் வந்து இங்கே வெளியில் இருக்கா என், அண்ட் இதிலேருந்து ஒரு என். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஜைகோட். என் இன்ட்டு தட் மீன்ஸ் n + n, இங்கே 2n ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுங்களா. ஸோ ஜைகோட்லேருந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோ. ஸோ அந்த எம்ப்ரியோ தான் இதுக்குள்ளே போகுது. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற இந்த மேல் கேமெட் வந்து இங்கே வந்துடும். தென் இந்த ஜைகோட்டோட சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த எண்டோஸ்பெர்மோட கவுண்ட் வந்து n + 2, தட் மீன்ஸ் 2n + n வந்து 3n. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த சீட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்டிலைசேஷன் இன் angiosperm. The second gamete migrates to the central cell where it fuses with the polar nuclei or their fusion product, the secondary nucleus, and forms the primary endosperm nucleus. ஸோ நம்ம அந்த டயக்ராமில் கொடுத்தது தான் அந்த செகண்டரி கேமெட் வந்து மைக்ரேட் ஆகி சென்ட்ரல் செல்லுக்கு வந்துட்டு அது ரெண்டும் ஒன்றா ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன கிடச்சிச்சு, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து கிடச்சிருக்கு. சின்ஸ் திஸ் இன்வால்வ்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் 3 நியூக்ளியை. ஸோ இந்த ப்ராசஸில் மொத்தம் எத்தனை நியூக்ளியை கிடச்சிருக்கு, 3 நியூக்ளியை ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த ப்ராசஸ்க்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ட்ரிபிள் ஃபியூஷன். திஸ் ஆக்ட் அஸ் result in endosperm formation which forms the nutritive tissue for the embryo. So இந்த triple fusion நடக்கிறதுனால தான் நமக்கு அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு எம்ப்ரியோக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே அடுத்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ப்ரீனது ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம ப்ரீ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் என்னென்னா ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் செவரல் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃப்ளோரல் பார்ட் அப் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த சீட். ஸோ அதான் இப்போ ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த பிளான்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The events after fertilization, that means endosperm, embryo development, formation of seed, fruits எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் are called post fertilization changes. The events after fertilization, that means endosperm form ஆகுது, embryo development ஆகுது, seed form ஆகுது இல்லைங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், post fertilization changes அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பார்ட்ஸ் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஒரு பிளான்ட்டில் வந்து பிஃபோர் ஃபர்டிலைசேஷனில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும், தென் அகெயின் அதோடைய ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத இங்கே டேப்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன், ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா வந்து பிஃபோர் ஃபர்டிலைசேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், யூஸ்வலி வித்தர் அண்ட் ஃபால் ஆஃப். ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இருக்கலாம், இல்லைனா அது என்னவாகிடலாம், ஃபால் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஓவரி இங்கே ஃப்ரூட்டாக மாறிடுது, ஓவியூல் சீடா மாறுது, எக் ஜைகோட்டா ஃபார்ம் ஆகுது, ஃபியூனிக்கல் ஸ்டாக் ஆஃப் த சீடா மாறுது, மைக்ரோபைல் வந்து மைக்ரோபைல் ஆஃப் த சீட் ஃபெசிலிட்டேட்ஸ் O2 அண்ட் வாட்டர் அப்டேக். ஸோ நியூசெல்லஸ் இங்கே பெரிஸ்பர்ம், அவுட்டர் இன்டெகுமெண்ட் ஆஃப் ஓவியூல் இங்கே டெஸ்டா, தட் மீன்ஸ் அவுட்டர் சீட் கோஸ்ட், இன்னர் இன்டெகுமெண்ட் டெக்மெண்ட், இன்னர் சீட் கோட், சினர்ஜெட் செல் இங்கே டீஜெனரேட் ஆகிடும், செகண்டரி நியூக்ளியஸ் இங்கே எண்டோஸ்பெர்மா ஃபார்ம் ஆகுது, ஆன்டிபோடல் செல்ஸ் இங்கே என்னவாகிடுது, டீஜெனரேட் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த parts which is present in the plant before fertilization and after fertilization வந்து இந்த சேஞ்சஸ்லாம் அந்த பிளான்ட்ஸில் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து எண்டோஸ்பெர்ம். ஸோ எண்டோஸ்பெர்ம் தான் நம்ம என்ன ஆச்சு, செகண்டரி நியூக்ளியஸ் தான் வந்து நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எண்டோஸ்பெர்மா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுமா. ஸோ அந்த எண்டோஸ்பெர்ம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எண்டோஸ்பெர்ம் இஸ் நத்திங் பட் என்னன்னா, இட் இஸ் அ டிஷ்யூ லேயர். ஓகேவா, இது வந்து ஒரு டிஷ்யூ லேயர் தான். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா, சீடுக்குள்ளே இருக்கிற இன்னர் மோஸ்ட் கவரிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு டிஷ்யூ லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. The primary endosperm nucleus divides immediately after fertilization, but before the zygote starts to divide into an endosperm. So once the primary nucleus is formed, it's disintegrate after the fertilization. So அப்போனா அது வந்து என்னவாகுது, டிவைட் ஆகுது. எப்போ டிவைட் ஆகுது, ஒன்ஸ் த ஃபர்டிலைசேஷன் அங்கே நடந்ததுக்கப்புறம் டிவைட் ஆகுது. பட் பிஃபோர் த ஜைகோட் ஸ்டார்ட்ஸ் டு டிவைட், ஜைகோட் வந்து டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்டோஸ்பெர்ம் என்னவாகுது,
டிவைட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க into an endosperm. The primary endosperm nucleus is the result of triple fusion. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டயக்ராமில் பார்த்துட்டோம், நமக்கு 3 நியூக்ளியஸ் கிடச்சதுனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அந்த ப்ராசஸை ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ அப்போ அங்கே ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்ததுனால தான் நமக்கு என்ன கிடச்சிச்சு, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. And thus has 3n number of chromosomes. So 3n number of chromosomes அங்கே present ஆயிருக்கு. It is a nutritive tissue and regulatory structure that nourishes the developing embryo. So இந்த primary endosperm nuclei வந்து என்னவா இருக்கும், nutritive tissue, and it is a nutritive tissue and it is in regular shape. ஓகேவா, அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து என்னவா இருக்கும், ரெகுலராக இருக்கும். and it nourishes the developing embryo. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அதுகளோட நியூட்ரிஷன்லாம் அது எடுத்துட்டதுக்கப்புறம் டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு வந்து அது என்ன பண்ணுது, ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுது, நரிஷ் பண்ணுது. ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் த மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் 3 types of endosperms are recognized in the angiosperms. ஸோ அதோடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து 3 types of endosperm பிரிச்சிருக்காங்க angiospermsல. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். they are nuclear endosperm, cellular endosperm and helobial endosperm. ஸோ இதையும் என்ன பண்ணியிருக்காங்க, 3 types பிரிச்சிருக்காங்க. First one is nuclear endosperm, second one is cellular endosperm and the last one is helobial endosperm. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். nuclear endosperm. ஓகேவா, ஸோ nuclear endosperm. ஸோ primary endosperm nucleus undergoes several mitotic division. ஸோ இங்கே என்ன நடக்குது, mitotic division நடக்குது without cell wall formation. Thus a free nuclear condition exists in the endosperm. Example Coccinia, Capsula and Arachis. ஸோ இந்த பிளான்ட்ஸில் வந்து என்ன மாதிரி ஆஃப் endosperm present ஆயிருக்கு, nuclear endosperm present ஆயிருக்கு. ஸோ nuclear endosperm வந்து primary endosperm nucleus undergoes several mitotic division. ஸோ இங்கே என்ன நடக்குது, நிறைய mitotic division நடக்கிறதுனால without cell formation, thus a free nuclear condition exists. ஸோ இங்கே செல் வால் இல்லாததுனால இங்கே என்னது, ஃப்ரீ கண்டிஷன், எல்லா எண்டோஸ்பெர்முமே வந்து என்னவா இருக்குது, ஃப்ரீ கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, காக்சினா, கேப்சல் அண்ட் அரச்சிஸ். திஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஸோ அடுத்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டூ 2 nuclei and it is immediately followed by a wall formation. ஸோ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்மில் வந்து என்னவாகுது, மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தாலும் அங்கே செல் வால் வந்து ஃபார்ம் ஆகலை. பட் செல்லுலார் எண்டோஸ்பெர்மில் ஒன்ஸ் இட் டிவைட்ஸ் இன்டூ 2 nuclei it has a cell wall formation. Subsequent division also follows cell wall formation. So அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, Adoxa, Helianthus and Scoparia. So these are the plants which possesses cellular endosperm. ஓகேவா, அடுத்து helobial endosperm. ஸோ இங்கே மேலே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா, டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்லா நியூக்ளியும் என்னவா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே எந்த வால் ஃபார்மேஷனும் இல்லாமல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறதுனால ஸோ இதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஸோ செல்லுலார் எண்டோஸ்பெர்மில் செல் வால் ஃபார்ம் ஆகும், ஒரு செல் வந்து 2 நியூக்ளியாக டிவைட் ஆகும், தென் அதுக்கு அகைன் டிவைட் ஆகும்போது செல் வால் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் வந்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம்னா என்னென்னு பார்க்கலாம். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் பிஃபோர் த எம்ப்ரியோ சாக் and it divides into 2 nuclei. ஸோ இங்குமே என்னவாகுது, இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து 2 nuclei டிவைட் ஆகுது. Cell wall formation takes place leading to the formation of large micropillar and a small chalazal chamber. ஸோ இங்கேயுமே என்ன ஃபார்ம் ஆகுது, செல் வால் வந்து ஃபார்ம் ஆகுது. The nucleus of the micropillar chamber undergoes several free nuclear division, whereas that of chalazal chamber may or may not divide. Example Hydrilla and Vallisneria. ஸோ இது ரெண்டுமே என்னது, aquatic plant நம்ம சொல்லியிருக்கோமா. எக்ஸாம்பிள் ஃபார் ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், ஹைட்ரில்லா அண்ட் வாலிஸ்னெரியா அப்படின்னு தான் எழுதணும். ஸோ இங்கே ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து 2 நியூக்ளியாக டிவைட் ஆகுது. ஆகினதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, செல் வால் ஃபார்ம் ஆகி மைக்ரோபில்லர் அண்ட் ஸ்மால் சாலசஸ் சேம்பர் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஹீலோபியலில் வந்து மைக்ரோபில்லர் எண்ட் வந்து தான் என்ன ஆகுது, அகெயின் டிவைட் ஆகி செல் வால் ஃபார்ம் பண்ணுது. சாலசல் சேம்பர் வந்து என்னது, அண்டர்கோ டிவிஷன் ஆர் மே நாட், என்னது அடிக்கடியும் தட் மீன்ஸ் டிவைட் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஓகேங்களா, அதோட எக்ஸாம்பிள் தான் அது ஹைட்ரில்லா அண்ட் வாலிஸ்னெரியா. ஸோ திஸ் ஆர் 3 types of endosperm. The endosperm may either be completely consumed by the developing embryo or it may persist in the mature seeds. ஸோ இந்த endosperm வந்து இந்த embryo டெவலப்பிங் ஸ்டேஜ் எம்ப்ரியோ வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சீடாக மாறினதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து அது கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Those seeds without endosperm are called non-endospermous. So the seed without endosperm is known as non-endospermous or ex-albuminous seeds. ஓகேங்களா, எண்டோஸ்பெர்மே இல்லாத அந்த சீடுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், non-endospermous or ex-albuminous seedsன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பட்டாணி தெரியும் இல்லைங்களா, தென் கிரவுண்ட்நட்ஸ் அண்ட் பீன்ஸ். So these are the example for non-endospermous or ex-albuminous seeds.
Those seeds with endosperms are called endospermous or albuminous. Those அப்பனா என்னது எந்த சீட்ல வந்து endosperm present ஆயிருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் endospermous or albuminous seeds னு சொல்லுவோம். The endosperm in these seeds supply nutrition to the embryo during the seed germination. So example பாருங்க paddy, coconut and castor are the example for எதுக்கு albuminous seeds க்கு example. Okay. So இங்க do you know கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? So Allergy tissue consists of highly specialized cells of one or few layers which are found around the endosperm of cereals. So இந்த Allergy tissue வந்து எங்க present ஆயிருக்கும்? Cereals என்னது பருப்பு வகைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? So அந்த மாதிரி வகையான இதில் endosperm present ஆயிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க barley and maize. ஓகேவா? Allergy grain contains spirosomes. During seed germination, cells secrete certain hydrolytic enzyme like amylases, proteases which digest reserved food materials present in the endosperm cell. So இப்போ question கேட்கலாம் ஓகேங்களா Allergy tissue வந்து எந்த மாதிரியான cerealsல வந்து present ஆயிருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் barley and maize. ஓகேவா அடுத்து பார்க்கலாம். ஓகே அடுத்து ruminate endosperm. So the endosperm with irregularity and unevenness in its surface forms ruminate endosperm. So ruminate endosperm னா என்னன்னா அதோட ஷேப்பும் அதோட சர்ஃபேஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அதோட ஷேப் வந்து irregular-ஆக இருக்கும் அன்இவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான எண்டோஸ்பெர்முக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் ruminate endosperm அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து Arshia cachu, Passiflora and Myrsitica. So these are the example for ruminate endosperm. Then functions of endosperm. It is the nutritive tissue for the developing embryo. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த embryo endosperm வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது developing embryoக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது. In majority of angiosperms the zygote divides only after the development of endosperm. கரெக்ட் தானே? most of the angiospermsல zygote வந்து எப்போ டிவைட் ஆகும் once the endosperm is formed அதுக்கப்புறம் தான் zygote வந்து டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். endosperm regulate the precise mode of embryo development. ஸோ embryo development வந்து என்னது அதிகமாக வளர்ச்சி அடையும் போது அதோட சைஸை வந்து ப்ரிசைஸ் பண்ணுறதுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா endosperm வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து do you know கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா coconut milk is a basic nutrition medium which induces the differentiation of embryo. ஸோ அப்போ coconut milk வந்து என்னவாகுது it's a basic nutrition which induces differentiation of embryo and plantlets from various plant tissues. Coconut water from tender coconut is free nuclear endosperm and white kernel part is cellular. ஸோ அப்போ tender coconut ரொம்ப எலஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முதல்ல தோன்றா அந்த மாதிரி டெண்டர் கோகோனட்டில் இருக்கிற கோகோனட் வாட்டர் வந்து என்னவா இருக்குது இட் இஸ் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஒயிட் கெர்னல் பார்ட் இஸ் செல்லுலார். ஒயிட் கெர்னல் பார்ட்னா என்னது அது இளநீக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஒயிட் கெர்னல் பார்ட் வந்து என்னவா இருக்கும் செல்லுலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்து ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஜைகோட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜைகோட். ஸோ அதுக்கப்புறம் செல்டு ப்ரோ எம்ப்ரியோ. ஸோ இந்த ஜைகோட் வந்து என்னவா மாறுது டெர்மினல் செல் அண்ட் பேசல் செல்லாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அடுத்து செல் ப்ரோ எம்ப்ரியோவில் ரெண்டு டெர்மினல் செல் அண்ட் இங்கே பேஸ் செல் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. அடுத்து குளோபுலர் எம்ப்ரியோனா என்னென்னா எம்ப்ரியோயினல் மாஸ். ஸோ எம்ப்ரியோயினல் மாஸ்னால் என்னது நிறைய மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் ஹைப்போஃபைசிஸ் திஸ் இஸ் த சஸ்பென்சார். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்களேன் எப்படி வந்து அது லாஸ்ட்டாக மெச்சூர் எம்ப்ரியோவாக ஒரு சீடாக மாறுதுன்ற ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ. ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து என்னவா மாறுது ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோவாக மாறுது. அதுக்கடுத்து மெச்சூர் எம்ப்ரியோவாக மாறுது. ஓகேங்களா ஸோ அந்த போர்ஷனுக்கு அப்புறம் அந்த எம்ப்ரியோ என்ன ஸ்ட்ரக்சரில் மாறுது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ காட்டிலிடன் ஹைப்போஃபைசிஸ் திஸ் இஸ் அ ரேடிக்கல் இது வந்து ரூட் கேப் அண்டு சஸ்பென்சார். ஸோ மெச்சூர் எம்ப்ரியோக்கு அப்புறம் நமக்கு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் என்னது மெச்சூர் எம்ப்ரியோ என்ன சீடு. ஒரு சீடில் மெச்சூர்டு எம்ப்ரியோ வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா ஸோ திஸ் த plumule and cotyledons. This is the radicle and this is the root cap. So this is the structure of mature embryo in a seed. Okay va so அடுத்து ஓகே ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ. ஒரு டைகாட் எம்ப்ரியோ வந்து என்னென்ன மாதிரியான வேஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். The stages involved in the development of dicot embryo that means capsula, bursa, pastoris, onergad or crucifer type is given in the figure.
the embryo develops at micropillar end of the embryo sac. The zygote undergoes transverse division to form upper or terminal cell and lower or basal cell. Further divisions in the zygote during the development lead to the formation of embryos. நம்ம இப்போ டயக்ராமில் பார்த்தோம் இல்லைங்களா, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து zygote டிவைட் ஆகி டெர்மினல் செல் அண்ட் பேசல் செல்லாக மாறுது, அகெயின் அந்த டெர்மினல் அண்ட் பேசல் செல் டிவைட் ஆகி நமக்கு எப்படி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ரியோ அண்டர்கோஸ் globular heart shaped stages before reaching a mature stage. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ அண்ட் குளோபல் ஷேப்டு எம்ப்ரியோன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் ஜைகோட் வந்து டிவைட் ஆகி டெர்மினல் செல் அண்ட் பேசல் செல்லாக மாறினதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ வந்து 2 ஷேப்பாக மாறும். ஒன்று வந்து ஹார்ட் ஷேப் அண்ட் இன்னொன்று வந்து குளோபுலர் ஷேப்பாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸில் இருந்தால் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, த மெச்சூர் எம்ப்ரியோ ஹேஸ் ஏ ரேடிக்கல் அண்ட் 2 காட்டிலிடன்ஸ் அண்ட் ப்ளம்யூல். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தது தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து okay student, today's session is over. So நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் you have to revise once or 2 times in your home. Okay, so remaining topic we will discuss in the next class. Thank you student. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1 Maths, Physics, Chemistry, Biology. Group A2 Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3 Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7 Billianoor Main Road, Karikalampakam, Puducherry 7. Contact 0413 2665 755.